இன்று முதல் வந்து கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம், அதாவது விளையாட்டுத்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் அமைச்சராக இருக்கிற அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வருஷமும் இலவசமாக தான் இந்த கோடைகால பயிற்சி முகாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வருஷத்துல வந்து பெருநகரங்களில் 500 ரூபாயும், இதேமாதிரி தூத்துக்குடி மாதிரி நகரங்களில் வந்து 200 ரூபா வசூலிக்கப்படுது. இது வந்து ஒரு தவறான ஒரு செயல். ஏன்னா விளையாட்டுல துறையில் நிறைய ஃபண்ட் இருக்குது. ஏன்னா இவர் அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி இலவசமாக வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இலவசமாக கொடுத்தா இன்னும் அதிகப்படியான ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க வந்து ஒரு தனியார் துறையில், அதாவது தனியார் நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ பைசா கொடுத்து விளையாட்டை கற்றுக்கிறாங்க, சிறப்பாக விளையாடுறாங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து அரசு சார்ந்த விளையாட்டு மைதானங்கள்லாம். இங்கேயும் ஒரு கட்டணம் அப்படிங்கும்போது வந்து அது வந்து தனியார்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் ஏழை எளிய மாணவர்கள்லேருந்து விளையாட்டுலேருந்து அவங்களை எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது.